கோல்டு யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அதிகமாக இருக்குது, எல்லாரும் வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அது எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ கோல்டு வந்து இப்போ நடுத்தர மக்கள் இணையமெல்லாம் சேர்த்துன்னு சொல்கிறேன். கோல்டு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு பவுன் இப்போ எவ்வளோ விற்கிது இப்போ. ஆனால் வந்து எப்படின்னா, இப்போ மோடி வந்து அவருக்கு வேலையே அதுதான். அப்படி சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு அருகதை கிடையாது. அவர் வந்து பிரதமராக அப்படி பேசுகிறாங்கிறது இப்படி இருக்குது. அவருக்கு என்ன வேலை? கோல்டு அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணணும். மத்திய அரசு தான் அவருடைய வேலை. அதை விட வேலை அவருக்கு என்ன இருக்குது வேலை? இப்போ நிர்மலா சீதாராமன் கூட சொல்லிச்சு, வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்கையில் யாருமே வெங்காயம் சாப்பிடாதீங்கன்ட்டு. அந்த கதையாக இருக்குது. இப்போ வந்து குமரு வந்து கட்டி கொடுக்கணும், எப்படி இப்போ கோல்டு இல்லாமல் எப்படி கட்டி கொடுக்க முடியும்? கோல்டு போட்டு தானே கல்யாணம் பண்ண முடியும். அதுக்கு வேலையை அவருக்கு வந்து மோடிக்கு தான் வேலை. அதுக்கு மத்திய அரசு எதுக்கு இருக்குது கவர்மெண்ட்டு? இப்போ கம்முன்னு வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போகிறது நல்லது. அதை விட என்ன வேலை இருக்குது? கோல்டை வந்து குறைக்கணும். இப்போலாம் வந்து இப்போ கல்யாணம் சின்ன சாதாரணமாக ஒரு நடுத்தரவாதிக்கு கல்யாணம் வச்சா குறைஞ்சது மினிமம் ஒரு 15-20 போகணும். வேறு கல்யாண செலவு வேறு இருக்குது. அதை வந்து கம்மி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வேறு எதுக்கு அவரை ஓட்டு போட்டு திருப்பி 2வது பிரதமராக வச்சுருக்காங்க? அதை விட என்ன வேலை இருக்குது அவருக்கு? சொல்கிறதுக்கு வந்து என்ன அருகதை இருக்குது அவருக்கு? பிரதமர் மோடி என்ன சொல்கிறது? சாதாரண மக்கள் வாங்குகிற வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நாட்டினுடைய நிலைமை இருக்குது. ஒரு ஏழை ஒரு மிடில் கிளாஸில் ஒரு ஏழை வந்து ஒரு திருமணம்னா ஒரு சவரன் 2 சவரன் கூட வாங்க வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்க தங்கன்னு வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு தங்கன்னு தான் பேர் வைக்கணும் இல்லையா, தங்க கடைக்கு போகிற வழியே இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த நாட்டினுடைய நிலைமை இருக்குது. இது மோடி சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் மோடியே வந்து சொல்லாருன்னா நாளைக்கு வந்து மற்ற விலைவாசிலாம் ஏறிச்சுன்னா யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார் போலுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரதமருடைய வாயினால் வரக்கூடிய வார்த்தை அப்படி இருக்குது. வரியை குறைப்ப ஏற்கனவே விலையேற்றத்தில் இருக்குது. லட்சத்துக்கு நினச்சி கூட பார்க்க முடியலங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய மக்கள் தங்கத்தை நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த இடையில இவர் வேறு சொல்லணுமா? வேணும்னா வரியை குறைக்கலாம், வாங்கிறதுக்கு உள்ள வாய்ப்பை ஒரு சந்தையை உருவாக்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு கூட ஒரு பிரதமரால் இது பண்ண முடியல. இது இந்த போர் அந்த காரணம் இல்லை. இது ஏறிட்டே இருக்குது. ஏன் இப்படி ஏறுது? இதுக்கு என்ன காரணம்? என்ன போருக்கு முன்னாடியே இப்படி தான் ஏறிடுச்சு. இதனால் மோடி இது சொல்கிறேன்னு அவசியம் இல்லை. இதை எதை திருப்பறதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. வாங்காதுன்னு சொன்னால் ஒரு மிடில் ஃபேமிலி வாங்க மாட்டாங்க. நல்லா ரிச்சாக இருக்க ஃபேமிலி எவ்வளோ விலையானாலும் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்க சேர்த்து வைக்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவங்க எவ்வளோனா வாங்கிக்குவாங்க. இது நடுத்தரமான ஜனங்கள் தான் வந்து குடும்பங்கள் வாங்காமல் இருந்தால் நல்லது தான். ஏன்னா கோல்டு விலை ஏறிட்டே போகுது. ஒவ்வொரு நாளைக்கு அதிகமாகிட்டு போகுது. 10,000 வெள்ளி கூட ஏறுது. அதனால் வந்து வாங்காமல் இருந்தால் நல்லது தான். அது கரெக்ட் தான். அவர் இப்போ எல்லா நாடெல்லாம் சுற்றின்னு வர்றாரு. ஒவ்வொரு நாட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு வர்றாருல. அப்போ நம்ம இறக்குமதி ஏற்றுமதி வந்து அது விலை குறைக்க சொல்லி கோல்டு வந்து பேசலாம். அவர் அது மாதிரி மட்டும் இல்லை, எல்லோரும் ஒர்க் ஹோம் பண்ணுற சொல்கிறாரு. பெட்ரோல் வந்து ஏறி போச்சு, நீங்கள்லாம் வீட்டிலே வேலை செய்யுங்க, கொரோனா டைமில் செய்த மாதிரின்னுட்டு. இதெல்லாம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் நீங்கள்? விலைவாசி குறைக்கணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து ஒன்றுமே சொல்லலை. 5 மாநிலங்களில் எலெக்ஷன் நடந்தது, அப்போ ஒன்றுமே சொல்லலை. இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. இது வந்து நல்லது கிடையாது மக்களுக்கு. அவர் மட்டும் வேறு பயணம் போகிறாரு, அது நல்லா இல்லை. ஆமாம், ஒரு ஊருக்கா 2 ஊருக்கா மாறி மாறி போயிட்டே இருக்கிறாரு. அதனால் வந்து அவர் சொன்னார்னா அவரும் அதே அப்படி நடக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுமாரி தான் எங்கள் பிள்ளைங்க நடப்பாங்க. அப்போ நீ வந்து இந்தியாவுக்கு தலைவர், நீ பிரதமர் இல்லையா, அவர் சொன்னால் மக்கள் கேட்கணுன்னா நீங்களும் அப்படி இருக்கணும். அவரும் வெளியூர் சுற்றுப்பயணமெல்லாம் நிறுத்திட்டாருன்னா கண்டிப்பாக ஜனங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அவர் ஜனங்களை நகை வாங்காமல் இருந்தால் எல்லாரும் வாங்காமல் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் தான் சொல்லணும். ஏழைங்க பணக்காரங்க மிடில் ஃபேமிலி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் சொன்னாங்கன்னா அது வந்து கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. காரணம் கோல்டு இந்த ஓராண்டு காலமாக கோல்டு விலையேறின மாதிரி வேறு எந்த இடமே யாரில்ல. அப்போல்லாம் அவர் கட்டுப்படுத்தாது இன்றைக்கி வந்து ஏன்னு சொல்கிறாரு? அது நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு அது ஒரு ஐயப்பாடாக இருக்குது. ஓராண்டு காலம் முன்னாடி இருந்தது கோல்டை இப்போ இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பயங்கரமாக ஏறிப்போச்சு அந்த ரேட்டெல்லாம். இந்த ரேட்டு என்றது கண்டிக்காமல் இருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து
அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய பார்ட்னருக்காக, அவருக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த கோல்டு வெள்ளெல்லாம் நீங்கள் யாரும் கோல்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டராக சொல்கிறாரு எண்ணெய் வச்சு பொருள் எண்ணெய் வச்சு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் சொல்லுற அது ஜனங்க பொறுத்து இருக்குது கோல்டு வாங்கணுமா வாங்கணும். ஆனால் அவர் சொல்லிட்டு இப்போ அவர் ஃபாரின் தான் போயிருக்கிறாரு. சும்மா நார்த் இந்தியன் மினி சும்மா நடிக்கிறாங்க, சும்மா சைக்கிளில் போகிறது அது சும்மா நடிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தப்பு தான் அது. இல்லை தப்பு தான் அது. அது ஜனங்க தான் முடிவு பண்ணோம். கோவிட் டைம் இப்படி தான் பண்ணார். ஆனால் அவங்க யூஸ்வல் தான் அந்த ப்ரொசீஜர் அவங்க போயிருந்தால் ஜனங்க சஃபர் பண்ணாங்க. இப்போவும் ஆயில் கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, அதுவும் கோல்டு சம்மந்தம் இருக்குது. ஆனால் அது ஜனங்க தான் முடிவு பண்ணோம் வாங்கலாமா வாங்கக்கூடாது. அவங்களோட ஃபைனான்ஸை பொறுத்து தான் இருக்காது. எதை திசைன்னு யாருக்கு தெரியும்? நாட்டில் பொருளாதாரம் இல்லை கடும் வீழ்ச்சியில் போயிட்டு இருக்குது. தங்கத்தை வச்சு தான் மற்ற அந்நிய செலவாணிலாம் தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு தங்கத்தை வாங்காதீங்க, யாரும் வாங்கலைன்னா வந்து விலைவாசி கம்மியாயிருமா, மற்ற விலைவாசி கம்மியாயிருமா, தங்க ரேட்டு தான் கம்மியாயிருமா? இது மோடி சொல்கிறது வந்து அது ஒரு ஆளுமைக்கு உகந்தது அல்ல. அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவரே போயிட்டாருங்க. நிறைய பேர் இன்னும் கூட விஜய் கான்வாய் அவ்வளோ பெரிய கான்வாய் போகுது, அவர் பெட்ரோல் கம்மி பண்ணலாம். அது அவங்க மென்டாலிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஜனங்க அது சுஷலாக போயிருந்தாங்க, அவங்களோட இது டிரான்ஸ்போர்ட் வேணும் இல்லை இப்போது, அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது அவங்க இஷ்டம் தான். பணம் இருக்கிறவங்க போடணும், இல்லைன்னா சைக்கிள் பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அது கம்மி பண்ணணும். அது வந்து விலைவாசி குறைக்கிறது அவங்க கையில் இருக்குது, பிரதமர் கையில் இருக்கு இல்லையா? அவர் வந்து நாட்டுக்காக என்ன செய்யணும்னு நினச்சி அது விலை குறைக்க அவர் அதுக்காக பேசணும். விலை குறைக்கணும், பெட்ரோல் விலை குறைக்கணும். பெட்ரோல் கம்மியாக இருக்கும்போதும் அதிகமாக வைக்கிறாங்க. இப்போ நிறைய கச்சா எண்ணெய் ஏறி போச்சுன்னா அதுக்கு மறுபடியும் ஏற்றுறாங்க. இது மிடில் ஃபேமிலி தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. விலைவாசியெல்லாம் ஏறிடுது. கோல்டை வந்து அவர் வந்து பேசி அது குறைக்கணும், அதுதான் நல்லது. அதுதான்மா, இப்போ என் பொண்ணுக்கே நான் கல்யாணம் வச்சுக்கிறேன். இப்போ நானே நகை வாங்கணும், இந்த ரொம்ப மொழி பிதுங்கின்னுக்கிறேன். எப்படி வாங்குறது? ஏன்னா நாங்கள் போட்ட எஸ்டிமேட்டு ஒன்று, இன்றைக்கி நடக்கிற எஸ்டிமேட் ஒன்று, அந்த மாதிரி ஒரு நல்ல இருக்குது. இது இப்போ எப்படி கல்யாணத்தில் நிறைவேற்ற போகிறோமோ எனக்குன்னு, அதே மாதிரி இந்த ஏழை எளிகள்லாம் எப்படி இனிமேல் கோல்டுன்னு தங்கம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க. நான் பிறக்கும்போது 100 ரூபாவான். எங்கள் தாத்தா எனக்கு வந்து ஒரு சவரன் செயின் போட்டார், 100 ரூபா. அப்போது இன்றைக்கி உள்ள நிலை 1,14,000 ரூபா 15,000 ரூபா போயிடுச்சு. இன்றைக்கி அந்த நிலையில் இருக்குது. இன்றைக்கி கோல்டு நினச்சாவே இதோடைய கோல்டு இனிமேல் வாங்க முடியாது. இனிமேல் தங்கம் சொல்லிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வச்சு அந்த தங்கத்தை தான் ஆறுதல் அடைய முடியும் பொழுது நம்மலாம் இனிமேல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஏழைகள்லாம் இனிமேல் நகை போடுறேன்னு சொல்லவே முடியாது. இப்போ நான் ஒரு கல்யாணத்தை கூட என் ஃப்ரெண்டு ஒரு கல்யாணம் பண்ணாங்க, நான் கோல்டு வாங்கலைங்க, நான் கோல்டு இருக்கிற விலைக்கு வாங்கினப்பா, அந்த காசாக குத்துறேன், நாங்கள் டெபாசிட் பண்ணிங்க, எப்போ குறையுதோ அப்போ வாங்கிங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கல்யாணம்லாம் அப்படி தான் நடக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இன்றைக்கி வந்திருக்கு. இது எங்கே போய் முடியுமோ தெரியல. ஆனால் இது வந்து இதில் வேற இப்போ வந்துக்கிற ஆட்சியில் விஜய் ஆட்சி சீர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 சவரன் கோல்டு கொடுக்குற வேற சொல்லிக்கிறாங்க. எப்படி கொடுக்க போகிறாங்க தெரில. அவங்களுக்குள்ளேயே முரண்பாடாகுது. ஒருத்தர் வாங்கக்கூடாதுன்றாரு இந்த விஜய் அரசாங்கம், குடுன்னு 2 கிராம் குடுன்னு சொல்கிறாங்க. இந்த பிறந்த குழந்தைலாம் கொடுக்க போகிறேன்றாங்க, கல்யாணம் ஆகிற பொண்ணுலாம் கோல்டு கொடுக்க போகிறேன்றாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியம்ன்றது இனிமேல் தான் வெளிச்சத்துக்கு இருக்கும்.